மாமா, இப்ப என்ன சொல்ல வரீங்க? இங்க பாரு புனிதா, கோவில்ல சொன்னதை தான் இப்பவும் சொல்ல வரேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து. என் பேச்சு வீட்டுல எடுபடாத. நீதான் பேசணும் புனிதா. என்னால அம்மா முடிவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. சரி, அப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ என் பொண்டாட்டி ஆயிட்டா உன் மேல அத்தை உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? உன் மேல எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு, சரியா? மாமா. புனிதா, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வல்லவன் சார், கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க. சார், நல்லவன் சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. புனிதா, சொல்லு புனிதா. நீங்க சொல்றது சரிதான் மாமா. உங்களுக்கு அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிட்டா அம்மா 2ஆம் பட்சம் தானே. அப்ப நான் எடுக்கிற முடிவை யாரும் தடுக்க முடியாது இல்லையா? என்ன முடிவு? புனிதா, எனக்கு கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் வேணும். கல்யாணம் ஆயிட்டா உங்க முடிவை யாரும் தடுக்க முடியாது மாமா. அப்போ உங்க அக்காவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆனா அடுத்த செகண்டே உங்க அக்காவை நான் விவாகரத்து பண்ணிடுவேன். என்ன? கபிலன், எதுக்கு கபிலன் இப்ப உங்களுக்கு கண் கலங்குது? அதான் புனிதா விருப்பப்படி எல்லாம் நடக்கட்டும் விட்டு கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கண் கலங்குது? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். கபிலன், புடிச்ச பொண்ணை ஒருத்தன் விட்டு கொடுக்கறதால மட்டும் அவன் நல்லவன் ஆயிரதில்ல. யோசிங்க கபிலன், நான் சொன்னது சொன்னதுதான். கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் பயந்து நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். மாமா, உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? கபிலன் ப்ரோ முன்னாடி டைவர்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு வேற வழி தெரியலடா சரவணா. என்னக்கா, ஏதாவது பேசுங்கக்கா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? மாமா, எனக்கு புரியுது. உங்க விருப்பம் அதுதான்னா எது நடக்கணுமோ நடக்கட்டும். ஆனா என்னால அம்மா பேச்ச மீற முடியாது. அக்கா, இதுக்கு மேலே என் நிலைமை எப்படி புரிய வைக்கிறது சரவணா? அம்மா மேல இருக்கிற அன்பு அக்காவை அம்மாவை தாண்டி யோசிக்க விட மாட்டேது மாமா. அதனாலதான் நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னப்ப கூட அது உங்களுக்கு பெருசா தெரியல. இருக்கட்டும், இதை நான் பாத்துக்கிறேன். என்ன? உட்காருங்க. சாரி புனிதா, வல்லவன் பேசுனது உங்களை காயப்படுத்திருக்கோன்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் எதுவும் இல்ல கபிலன். போதும் புனிதா, எதுக்காக எமோஷனை கண்ட்ரோல் பண்றீங்க? அழணும்னு தோணுச்சுன்னா மனசு விட்டு அழுதுருங்க. சரி, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் வெளியே இருக்கேன். இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க சொல்லுங்க. இல்ல புனிதா, நான் வெயிட் பண்றேன். உங்க ரூமுக்கு யாரும் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல தோணுது புனிதா. நான்
நாம அறிவுல இருந்து அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எடுக்கிற முடிவுக்கும் வல்லவன் மாதிரி மனசுல இருந்து முடிவு எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னாச்சு ப்ரோ? புனிதாவை பார்க்க போனேன். அவங்க ரொம்ப எமோஷனலாக இருந்தாங்க. அதான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டுமேனு வெளியே வந்துட்டேன். ப்ரோ, எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், சுத்த தங்கத்தை நம்ம காசாக்கலாம், ஆனால் பிடிச்ச மாதிரி செஞ்சு போட்டுக்கணும்னா அதில் கொஞ்சமாவது செம்பு கலக்கணும்னு. உங்கள் 2 பேரையும் யோசிக்கும்போது எனக்கு இதான் தோணுது. தியாகம் பண்ணுறேன்னு 2 பேரும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. ஆனால் வல்லவன் மாமா பேச்சில் ஒரு உண்மை இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நானே அவரை பார்த்து மிரண்டு போயிருக்கேன். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஒருத்தங்களுக்காக எங்கள் அக்கா அவங்களே துன்பப்படுத்திக்கிறாங்க. உங்களுக்கும் வல்லவன் மாமாவுக்கும் சேர்த்து இப்போ எங்கள் அம்மாவால் கஷ்டம். ஒரு தம்பியா எங்கள் அக்காவுக்கு எதுவும் செய்ய முடியலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ப்ரோ. சாரி ப்ரோ. தேனு, தெய்வன் ஏதாவது சாப்பிட்டாளா? எங்கெங்க எது கொடுத்தாலும் வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறா. அதான் சூப்பாவது சாப்பிட்டுட்டுமேனு காய்கறி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கேன். உள்ள என்ன பண்றாவ? நான் உள்ள போனப்போ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப என்ன பண்றான்னு தெரியல. அத்தை, உள்ள வரலாமா அத்தை? என்னம்மா கேள்வி? உள்ள வா வா. வா பாலா. வாமா வா. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேன். அத்தை எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பாலா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. பரவாயில்ல அத்தை. என்னம்மா டூருக்கு எங்கேயாவது கிளம்பிட்டியா என்ன? இல்ல அத்தை. இல்ல பொட்டியே எடுத்து வந்திருக்கியே, அதான் கேட்டேன். வா பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அத்தை, இது என்னோட பெட்டி இல்ல, அண்ணியோடது. என்னது, தெய்வான பொட்டியா? ஏண்டி நீ ஏதாவது எடுத்துட்டு வான்னு சொன்னியா என்ன? இல்லையேம்மா, நான் எதுவும் எடுத்துட்டு வர சொல்லியேம்மா. வீட்ல நான் பீரோல வச்சிருந்த எல்லா புடவையும் இங்க இருக்கே.